டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா 5ஆம் மே ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுக்குமே ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அதுல நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வேர் டு ஸ்டடி போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆகுற டைம்ல, அப்படி இல்லைன்னா வீடியோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்குமே நீங்க அந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தேடி பாருங்க. நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக்ல இந்த லெசன்ஸ் படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகும். ஓகேவா? அதை விட்டுட்டு ஒருத்தர் தருவாங்க, நம்ம அதை பார்த்துட்டு அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தேடி பார்க்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆனா அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியாமலே போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க தேடி பாருங்க. அதுக்கப்புறமா நான் டெஸ்ட் அந்த வேர் டு ஸ்டடி போடுவேன், அதை நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்முடைய அகாடமி சார்பா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் போட்டாச்சு. இதுக்கு அப்புறமா மெயின்ஸுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து எடிட்டிங்ல இருக்கு. அது முடிஞ்சு அப்படின்னா அதுமே நான் பாஸ் பண்ணிடுவேன். அதையுமே நீங்க வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நிறைய டாபிக் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 6 யூனிட்ல யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டுமே நமக்கு முக்கியமானதா இருக்கு. இது போக யூனிட் 3மே வந்து முக்கியமானதா இருக்கு. அப்போ இந்த 4 யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஐஎன்எம், அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சேம் டைம் தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், இந்த மாதிரி டாபிக், அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக், இந்தியன் ஜியோகிராபி, ஜென்ரல் ஸ்டடி அதாவது ஜென்ரல் சயின்ஸ், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே சேர்த்து டெய்லியுமே வந்து டெஸ்ட் குயிஸா வந்து காண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் குயிஸ்லாம் உங்களுக்கு வேணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட எல்லா குயிஸுமே டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த குயிஸ் அட்டன் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா தப்பா ஆன்சர் பண்ணி எது கரெக்டோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா உருப்படியா இருக்கலாம். நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே வந்து நல்லா இருக்க முடியாது. ஸோ திங்க் பண்ணி பாருங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் அதாவது டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த மட்டும் இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், அதாவது இந்தியன் ஹிஸ்டரி, சேம் டைம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுல எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமணி பேரரசு, சேம் டைம் வந்து பாரதியார், பகத்சிங், இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆகுது. அப்போ இந்தியாவின் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியா யாருக்கிட்ட இருந்துச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேம் டைம் நம்ம இந்தியா விடுதலைக்காக யார் பாடுபட்டாங்க, போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இதுல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் 6th, அப்புறம் 9th, +1 +2, அப்புறம் 10th, இந்த மாதிரி ஒரு சில வகுப்புல வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க 6th எடுத்து படிச்சீங்கன்னா ஒரு பேசிக்கான அப்டேட் இருக்கும். 8th 9th படிச்சீங்கன்னா அதுல வந்து ஒரு அப்டேட் இருக்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கும்போது ஏகப்பட்ட தகவலை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம், ஈஸியா வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், மராத்தியர்கள், முகலாயர்கள், இதை பத்தியுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருந்தே படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த டாபிக் எல்லாமே மேக்சிமம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து இருக்கு. நீங்க தேடி பார்க்கணும். தேடி பார்க்காம அது கொடுங்க இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வீணா வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேடி பாருங்க, மேக்சிமம் வந்து இருக்கு. நீங்க இல்லாததை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ குப்தர்கள் இருக்கு, அதே மாதிரி டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள் இருக்கு. அப்போ இவங்க எங்க வாழ்ந்தாங்க, இவங்களுடைய நிர்வாகம் வந்து எப்படி இருந்துச்சு, எங்கெல்லாம் வந்து போர் புரிஞ்சாங்க, இவங்களுடைய நினைவு சின்னங்கள் என்ன, நாணயங்கள் என்ன, பழக்க முறைகள் என்ன, கல்ச்சர்கள் அதாவது வரலாறு என்ன, பண்பாடு என்ன, மரபு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்தியன் ஹிஸ்டரி. ஓகேவா? அதே மாதிரி
ஐயனம பொறுத்த மட்டும் இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான தலைவர்களுடைய வரலாறு, அவங்க எப்படி படிச்சாங்க, என்ன அதாவது அவங்க என்ன பண்ணினாங்க, நம்ம விடுதலைக்காக எப்படிலாம் வந்து போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ B.R. அம்பேத்கர் இருக்காரு, அப்புறம் பகத்சிங் இருக்காரு, பாரதியார் இருக்காரு, வஉசி இருக்காரு, ஜவஹர்லால் நேரு இருக்காரு, காமராஜர் இருக்காரு, அதே மாதிரி தந்தை பெரியார் இருக்காரு, ராஜாஜி இருக்காரு. அப்ப இவங்களை பத்தி எல்லாமே வந்து நமக்கு தெரியற மாதிரி இருக்கும். எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, எப்ப இறந்தாங்க, இவங்க எதுக்காகலாம் வந்து போராடினாங்க. பகத்சிங் இருக்காரு அப்படின்னா அந்த பகத்சிங் வந்து என்ன பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி A to Z அவங்களோட பயோடேட்டா, அது போக அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க பாரதியாரை பத்தி சொல்லுங்க அப்படின்னா பாரதியார் வந்து எங்க பிறந்தாரு, தமிழ்நாட்டிலயா இல்லைன்னா வேற எங்கேயும் பிறந்தாரா, எந்த மாசம், எந்த வருஷம், எந்த நாள், அதை வந்து நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாரதியாருக்கு வந்து மேரேஜ் ஆச்சா மேரேஜ் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரிதான் A to Z எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தந்தை பெரியார் இருக்காரு அப்படின்னா தந்தை பெரியார் வந்து என்ன என்ன மேற்கோள்கள் வந்து சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்ம மக்களை வந்து எப்படி ஒன்று திரட்டினாரு, எப்படி போர் தொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வரலாறு எல்லாத்தையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து இப்போ காந்திஜியை பொறுத்த மட்டும் காந்திஜி வந்து அகிம்சை முறையில வந்து போராடினாரு. அந்த அகிம்சை முறை வந்து எப்படி இருந்துச்சு, உப்பு சத்தியாகிரகம் வந்து எப்படி நடந்துச்சு, எங்க இருந்து எவ்வளவு தூரம் நடந்தாங்க, அதுல பங்கேற்றக்கூடிய நபர்கள் யாரு, தலைவர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயுமே வந்து கலை, அறிவியல், இலக்கியம், தத்துவம், அதே மாதிரி ஆளுமைகள், தேசிய சின்னங்கள், அதே மாதிரி செய்திகளில் இடம்பெற்ற மிக முக்கியமான தலைவர்கள், அவங்களுடைய ஆளுமைகள், ஸோ விளையாட்டு, நூல்கள், ஆசிரியர்கள், நடப்பு நிகழ்வுகள். ஸோ இந்த யூனிட் 3 பொறுத்த மட்டும் நம்ம டோட்டலா நம்ம இந்தியாவை பத்தி படிக்க போறோம். சேம் டைம் வந்து ஹிஸ்டரி, வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி மிக முக்கியமான தலைவர்கள் பத்தியுமே வந்து பார்க்க போறோம். ஸோ பகத்சிங்னா யாரு, அம்பேத்கர்னா யாரு, காமராஜர்னா யாரு, அதே மாதிரி ராஜாஜினா யாரு, பெரியார்னா யாரு அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான தலைவர்கள் பயோடேட்டா, வாழ்க்கை முறை, ஹிஸ்டரி, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து படிக்கக்கூடியதான் இந்த ஐஎன்எம், இந்த இந்தியன் ஹிஸ்டரி. ஓகே, ஸோ இதை படிக்கிறது ஈஸியா கஷ்டமானு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இன்ட்ரெஸ்டோட படிக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்பேத்கர் இருக்காரு அப்படின்னா அம்பேத்கர் வந்து எப்ப பிறந்தாரு, எங்க வாழ்ந்தாரு, என்ன என்ன படிப்பு படிச்சாரு, எதுக்காக வந்து போராடினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு ரைமிங்கா படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதை நாளைக்கு படிச்சுக்கலாம். அம்பேத்கர் படிக்குமா, டக்குன்னு போயிட்டு பெரியார் படிப்போம். அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மேட்சிங் ஆவாங்க. அப்போ இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். ஸோ அப்படி இல்லாம ஒரு தலைவரை எடுக்கும் அப்படின்னா அந்த தலைவர் எங்க பிறந்தாரு, எங்க வாழ்ந்தாரு, எப்ப இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு மதச்சார்பற்ற நல்லிணக்க நாடு. ஓகேவா, ஸோ எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்தியாவில் எவ்வளவோ சமுதாயங்கள் இருக்கு, எவ்வளவோ மதங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலுமே வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் அனைவருமே வந்து ஒன்று சேர்ந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றோம். அப்போ அதுதான் வந்து இந்தியா. ஓகே, அதே மாதிரி தேசிய சின்னங்கள். ஸோ தேசிய சின்னங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு சில சின்னங்கள் இருக்கு. அது எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் தேசிய கொடி அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் வந்து ப்ராசஸ் பண்ணேன். அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து படித்தேன். ஸோ அதை வந்து நான் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புல உங்களுக்கு தாரேன். ஓகேவா, அதே மாதிரி செய்தித்தாளில் இடம்பெற்ற ஆளுமைகள். ஸோ ஆளுமைகள்னா யாரு, நம்ம இந்தியாவுக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக பாடுபட்ட மிக முக்கியமான தலைவர்கள், அவங்கள பத்தி தான் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து படிப்போம். ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு. ஸோ விளையாட்டுனா என்ன, நம்ம ஒலிம்பிக்கு, அதே மாதிரி செஸ்ஸு, ஃபுட்பாலு, வாலிபாலு, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி போட்டியில ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம இந்தியா எங்க போய் வின் பண்ணாங்க, அந்த ஒலிம்பிக் வந்து எங்க நடந்துச்சு, இந்தியாவில் வந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பரிசு பெற்ற தங்கம், அதாவது தங்கமா, வெண்கலமா, பித்தாளையா அப்படிங்கிற மாதிரி வந்து அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி
நூல்கள். ஸோ நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சாகித்ய அகாடமி பெற்ற நூல்கள் என்ன, யாரு வாங்கினாங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கினாங்க, அந்த நூலினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இன்ட்ரெஸ்டோட படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணிடலாம். சும்மா படிக்கணும் பேருக்கு கடமைக்கு படிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நீங்க நல்ல இன்ட்ரெஸ்டோட ஒரு டாபிக் எடுத்து பாக்கீங்க, ஒரு நல்ல ஒரு மூவி இருக்கு, அந்த மூவியை இன்ட்ரெஸ்டோட பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சும்மா கடமைக்கு போனையும் பார்த்துட்டு மூவியும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. ஸோ அதே மாதிரிதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்க இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து எல்லா டாபிக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரியலைஸ் ஆகும், நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும். இன்ட்ரெஸ்டே இல்லாம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா ஏனோ தானோன்னு படிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஹிஸ்டரி, அதே மாதிரி ஐஎன்எம், இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் ஜியாகிரபி அண்ட் இந்தியன் ஹிஸ்டரி, எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் எத்திக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல குயிஸா வந்து கான்டெக்ட் பண்ண போறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து அப்டேட் வரும். அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேர் டு ஸ்டடி வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு யூனிட்ல இருந்துமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்க்க போறோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை குரூப் 1 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.